Hi friends, welcome to சமையல் விஸ்வாசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பூரி சப்பாத்திக்கு ஏத்தவாறு சூப்பர்வான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு சூப்பர்வா டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி. இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனவொடனே அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சவும் ஒரு கொத்து அளவுக்கு கறி லீவ்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட் இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குருமாவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடலைப்பருப்பை ஆட் பண்ணும்போது. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு கிரீன் சில்லி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லாவே வதக்கி கொடுத்துக்கோங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஆனியனை நல்லாவே வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகவும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அதிகமாக ஆட் பண்ணணும்னு தேவையில்லை, ஒரு பெரிய சைஸ் தக்காளி மட்டும் ஆட் பண்ணால் போதும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாம். அப்போ தான் குருமா வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இந்த குருமாவுக்கு வந்து மீடியம் சைஸில் ஒரு 4-5 உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய கிழங்காக இருந்ததுன்னா 2 கிழங்கு மட்டும் கூட எடுத்துக்கோங்க, போதுமானது. இதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. கிழங்கு நல்லா ஆறி வரவும் இந்த மாதிரி கைகளை வச்சு கூட நல்லாவே மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸ் தான் நம்ம வந்து கிழங்கு வந்து மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த குருமாக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அந்த மல்லித்தூளில் வந்து ஆல்ரெடி நான் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள்ன்றதுனால இதில் சீரகத்தூள், சோம்பு எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கடையில் வாங்கின மல்லித்தூளாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட எக்ஸ்ட்ராவாக சோம்புத்தூள், சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த மசாலாஸுமே நான் இது கூட ஆட் பண்ண போகிறதில்ல, ஒன்லி மல்லித்தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணால் போதும். வாட்டர் வந்து அதிகமாக ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. 1 டம்ளர் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் இதை வேக வச்சா போதும். சூப்பர்வான உருளைக்கிழங்கு குருமா வந்து நமக்கு ரெடி ஆகிடும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஃபைனலாக வந்து இதில் கார்னிஷ்காக கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பூரிக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருந்துச்சு. ஈவன் சப்பாத்திக்குமே சூப்பர்வாக இருக்கும். அதிகமான வேலை இதில் இல்லை, உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும். சூப்பர்வான குருமா வந்து நமக்கு ரெடி ஆகிடும். டேஸ்ட்லேயும் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர்வான குருமா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.